ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எதிர்வினை. நம்ம வாழ்க்கையில் சில பேர் இப்படி வருவாங்க, நாம் எடுத்து வைக்கிற கருத்துக்கு நேர் எதிரடியான ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. அது நமக்கு வேதனையாக இருக்கலாம், அது விளைவு நமக்கு கொஞ்சம் பாதிப்பை உண்டாக்கலாம். ஆனால் நீங்கள் ஞானமாக அதை நிதானிப்பீர்களானா சில எதிர்வினைகள் அல்லது சில எதிர்ப்புகள் நியாயமானதாக இருக்கும். எல்லாத்தையும் நிராகரிக்கணும்னு அவசியமே இல்லை. சில தடவை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எதிர்வினை ஆற்ற எல்லாருடைய வாயை நம்ம அடைக்க ட்ரை பண்ணுறோம். அதில் தான் நமக்கு நிறைய நன்மைகளை கூட நம்ம தவிர்த்துடுறோம். சில தடவை கிரிட்டிசிசம் கூட நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாக மாற முடியும் இல்லையா? அதனால தான் ஒருவன் இப்படிதமாய் ஜெபித்தானா, Lord, if I don't have a friend, send me an enemy who can point out my mistakes. ஆண்டவரே, எனக்கு ஒரு நண்பன் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு சத்ருவையாக என் வாழ்க்கையில் வைத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணான். அப்போ அப்போசிஷனில் ஒரு அப்போசிஷன் இருக்கு. இந்த அப்போசிஷன் ரொம்ப டிபெண்டபிள். There are some people who are very very honest and faithful. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்துரு கொடுக்கிற முத்தங்களை பார்க்கிலும் நண்பன் கொடுக்கும் அடிகள் எப்படிப்பட்டதுன்னா நல்லது. அது உண்மை உள்ளது. Faithful are the wounds of a friend than the kisses of an enemy. ஒரு சத்துரு முத்தமிட்டுட்டு போயிடுவான், ஆனால் நண்பனோ சில தடவை உண்மையான மனதோடு நமக்கு எதிர்வினையாக சில காரியங்களை சொல்லும்போது நாம் அது நேர்மையான உள்ளத்திலிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நிதானம் நமக்கு இருக்குமானா, ஞானம் இருக்குமானா, அந்த எதிர்வினைகளால் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை உண்டாகும்ன்றதை மறந்துடாதீங்க. நன்மை உண்டாகும். இது முதல் விதமான ஒரு அப்ஜெக்ஷன் நம்ம லைஃப்.